பாணியை உருவாக்கிக்க சொல்லிட்டு ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்தாரு. ஓகே. படப்பிடிப்புக்கு டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வாட்ச் ஒன்று கொடுத்தாரு. அதெல்லாம் பண்ணு, உனக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் வா அப்படின்னாரு. நல்லா சொன்னார். அவர் போக்கில் அவர் போயிருந்தா கூட நீங்கள் நல்லா தான் வந்திருப்பார். அவரை சுயமாக நடிக்க விட்டுருந்தா அவர் நல்ல வித்தியாசமான நடிகராக வந்திருப்பார். அவர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்க சொல்லி பண்ணி தான் அவரை யார் நடிக்க சொன்னாங்க? அது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. மூக்காமுத்து வளர்றதுங்கிறத விட இவரை வச்சு எம்ஜிஆர் ஒழிக்கணுங்கிறது போனதில் தான் காலியானார். இல்லை, அந்த நேரத்திலே எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் உருவாயிடுச்சு. எம்ஜிஆர் அவர்கள் எப்படியும் கட்சி விட்டு வெளியே போயிடுவார். வெளியே போயிட்டா பெரிய பிரேக் ஆகும். அதெல்லாம் உண்மை. அதுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இவரை அந்த பிளான்ல தான் அந்த இதெல்லாம் அந்த பாணியில் நடின்னு சொன்னதெல்லாம் தான். ஆனால் அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை சரியாக இருக்காதுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மூக்காமுத்து ஒருத்தர். ஜெயலலிதாவுக்கு அடுத்த அப்படி எல்லாம் இருந்து அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை இல்லை.